நீங்க ருத்ராட்சம் போட்டிருக்கிறவங்க நிறைய பேரை பார்த்திருப்பீங்க. ஆனா அது வெறும் மணிதானா? இல்ல சிவபெருமானின் நேரடி அருளா? ருத்ரு என்றால் சிவன், அச்சம் என்றால் கண்ணீர். அதாவது சிவபெருமானின் கண்களில் இருந்து பிறந்ததுதான் இந்த ருத்ராட்சம். அதனால்தான் இதை அணிந்தவர்களுக்கு மன அமைதி, பாதுகாப்பு, ஆன்மீக சக்தி கிடைக்கும் என்று நம் சாஸ்திரங்கள் சொல்கின்றன. புராணக் கதைகளின்படி சிவபெருமான் உலகத்தின் துயரத்தை பார்த்து ஆழ்ந்த தியானத்தில் இருந்தபோது அவரது கண்களில் இருந்து கண்ணீர் துளிகள் விழுந்தது. அந்த கண்ணீர் பூமியில் விழுந்து ருத்ராட்ச மரமாக மாறியது. அந்த மரத்தின் விதைகள்தான் இன்று நாம் அணியும் ருத்ராட்சம். அதனால்தான் ருத்ராட்சம் சிவனின் உயிருள்ள அருள் என்று சொல்லப்படுகிறது. ருத்ராட்சத்தில் இருக்கும் கோடுகளை முகி என்று சொல்கிறோம். ஒவ்வொரு முகிக்கும் ஒரு தனி சக்தி இருக்கிறது. ஒரு முகி சிவன், உச்ச தியான சக்தி, மோட்சமடைய உதவும். 2 முகி அர்த்தநாரீஸ்வரர், உறவுகளில் அமைதி, மன சமநிலை. 3 முகி அக்னி, தைரியம், உள்ளுணர்வு சக்தி. 4 முகி பிரம்மா, ஞாபக சக்தி, கல்வி வளர்ச்சி. 5 முகி காலாக்னி ருத்ரன், மிகவும் பொதுவாக அணியப்படும், மன அமைதி, ஆரோக்கியம். 6 முகி கார்த்திகேயன், தன்னம்பிக்கை, கோபக்கட்டுப்பாடு. 7 முகி மகாலட்சுமி, செல்வம், வளம். 8 முகி விநாயகர், தடைகள் நீக்கம். 9 முகி நவகிரக சக்தி, வாழ்க்கை சமநிலை. 10 முகி விஷ்ணு, பாதுகாப்பு, தைரியம். 11 முகி ஹனுமான், உடல் சக்தி, தைரியம். 12 முகி சூரியன், தலைமைத்தன்மை, தன்னம்பிக்கை. 13 முகி இந்திரன், செல்வம், ஆட்சி சக்தி. 14 முகி சிவன் மற்றும் விஷ்ணு, மிகவும் சக்தி வாய்ந்தது, குண்டலினி சக்தி. இப்போது அறிவியல் என்ன சொல்கிறது தெரியுமா? ருத்ராட்சம் ஒரு உயிரியல் விதை. அதன் உள்ளே மின்காந்த சக்தி, அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி இருக்கிறது. அது நம் உடலின் இதய துடிப்பு, இரத்த ஓட்டம், மூளை அலைகள் எல்லாவற்றையும் சமநிலைப்படுத்த உதவுகிறது. அதனால்தான் ருத்ராட்சம் அணிந்தவர்கள் அமைதியாக, கவனம் அதிகமாக, மன அழுத்தம் குறைவாக இருக்கிறார்கள். ருத்ராட்சம் அணிய சிறந்த நாள் திங்கள்கிழமை அல்லது பிரதோஷம். ஓம் நம சிவாய் மந்திரம் ஜெபம் செய்து அதை அணிய வேண்டும். மாமிசம், மது அருந்தும் நேரத்தில் கழற்றுவது நல்லது. தூய்மையுடன் அணிந்தால் அதன் சக்தி முழுமையாக வேலை செய்யும். ருத்ராட்சம் ஒரு மணி இல்லை, ஒரு கவசம், ஒரு சக்தி, ஒரு தெய்வீக இணைப்பு. அது உங்களை சிவபெருமானுடன் நேரடியாக இணைக்கும் ஒரு புனித பாலம். இந்த மாதிரி ஆன்மீகமும் அறிவியலும் சேர்ந்த உண்மைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓம் நம சிவாயி.